வளர்ந்து வர டீமை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிம்பாப்வே ஒரு பெஸ்ட் டீம்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த மேட்ச பொறுத்தவரைக்குமே ஜிம்பாப்வே விசஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா அப்புட்னாவே ஜிம்பாப்வே ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த கனவோட வந்த ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய அடியா விழுந்துச்சுங்க. ஜிம்பாப்வே டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே கிட்டத்தட்ட வெறும் 169க்கு வெறும் 2 விக்கெட்ட மட்டுமே பறி கொடுத்து 20 ஓவர கம்ப்ளீட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் பேட்டிங் ஆன ஆஸ்திரேலியா நெனச்சிருப்பாங்க. 169 ரன் நம்மளுக்கு ஒரு ஸ்கோரா அழகா ஒரு 10, 12 ஓவர்லயே நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பா நெனச்சிருப்பாங்க. அப்படி நெனச்ச அந்த டீமுக்கு தாங்க ஒரு பெரிய அடியா விழுந்துச்சுங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற எல்லா விக்கெட்டுமே பயங்கரமா விக்கெட் டக்கு, 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 டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கு ஏத்த மாரியே செகண்ட் பேட்டிங்ல வந்த ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19.3 ஓவருக்கே எல்லா பேருமே அவுட்டுங்க. வெறும் 147 6 ரன் தாங்க அடிச்சிருந்துச்சு ஆஸ்திரேலியா. இது சரியான நாக்குங்க ஜிம்பாப்வேக்கு. ஜிம்பாப்வே ஒரு ஒரு நல்ல டீம் அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா மேட்ச்லயுமே. அதுல இந்த நாக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சுங்க. ஏற்கனவே நம்ம நெறைய மேட்ச்ல பார்த்துருக்கோம். ஜிம்பாப்வேயோட பவுலர்கள் எல்லாமே செம்ம சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங் எல்லாமே ஸ்கில்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான விஷயங்கள எல்லா பேருமே டோட்டலா அந்த ஜிம்பாப்வே டீமுக்கே ஒரு பாராட்டுகளே தெரிவிச்சிரலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களோட குறிப்பா அவங்களோட பவுலர்கள் சூப்பருங்க. இன்னைக்கு ஸ்டார் பிளேயர்ஸா இருக்கட்டும், ஸ்டார் பவுலர்கள் எக்கச்சக்கமான பேரு ஆஸ்திரேலியா டீம் பக்கத்து இருந்தாலும் கூட, ஆனா அவ்வளோ பெரிய கடப்பார டீமையே சாச்சு புட்டீங்களப்பா! அப்படிங்கிற மாரி தாங்க இருந்துச்சு ஜிம்பாப்வே டீம். அதுக்கு ஏத்த மாரியே இனி வரும் காலங்கள்ல ஜிம்பாப்வே டீம் ஒரு நல்ல இடத்த புடிச்சுட்டு, அவங்களுக்கான அந்த ஒரு பேர கண்டிப்பா எடுப்பாங்க.